வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேத்துக்கு த்ரில்லர் ஜானர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த புத்தகங்கள் தான் சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்தமான ஒரு 5 எழுத்தாளர்கள் யார் யாருங்கிறத நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அவங்களோட புத்தகத்தில் நான் படித்ததில் எனக்கு பிடிச்சமான புத்தகங்கள் என்னென்னங்கிறதையும் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்திரா சௌந்தரராஜன் ஐயா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவரோட எழுத்துக்கள் ஃபுல்லாவே ஒரு கிராமத்து நடையில அப்படியே வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது ரொம்ப நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கிற நிறைய அமானுஷமான விஷயங்கள் அந்த மாதிரி அவர் கொண்டுட்டு போவாரு. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அமானுஷங்கள் இவர் என்ன பண்ணுவாருன்னா லாஸ்ட்டா அதை ரிவீல் பண்ணிடுவாரு. இது அமானுஷம்லாம் ஒன்றும் இல்லப்பா, எல்லாமே மனிதர்கள் பண்ற வேலை தான் அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணுவாரு. ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்னு சொல்லலாம் அவரோட புத்தகங்கள்ல. அவரோட புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் நான் படித்தாலுமே என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்னு சொல்லணும்னா அது விட்டு விடு கருப்பா, இந்த புத்தகம் தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த புத்தகம் படிக்கிறப்ப நம்ம சின்ன வயசுலேயே நாடகமாக பார்த்துட்டனால இதை படிக்கிறப்ப நமக்கு அந்த குதிரையோட அந்த டொக் டொக் சவுண்டு கேட்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இது நான் ரீசெண்டாக தான் புத்தகமாக படித்தேன். ஆனாலுமே எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நான் இப்போதான் லாஸ்ட் மந்த் படித்த ஒரு புத்தகம் வானத்து மனிதர்கள். இந்த புத்தகம் எனக்கு பேக்கெட் சைஸ் நாவலில் கிடைச்சனால எனக்கு 3 பாகங்களாக கிடைச்சது. நீங்கள் ஒரே புக்காக பெரிய புக்காக கூட வாங்கலாம். இது பேக்கெட் சைஸ் நாவலாக வாங்குறப்ப 30 ரூபாங்கிறப்ப எனக்கு 90 ரூபாயிலே புத்தகத்தோட விலை அடக்கம். 90 ரூபாய் தான் இந்த புத்தகத்தோட விலை நான் வாங்கினது. பேக்கெட் சைஸ் நாவலாகவும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்திரா சௌந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க பெரிய புக்காகவும் வாங்கலாம், பேக்கெட் சைஸாகவும் வாங்கலாம். வானத்து மனிதர்கள் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு காட்டுக்கு போவாரு. அங்க பார்த்தீங்கன்னா காட்டுல நிறைய அமானுஷங்கள் இருக்கு. ஆதி மனிதர்கள் அங்க இருக்காங்க. அவங்களோட நிறைய அமானுஷங்களான விஷயங்கள், அதாவது ஒரு மரம் கற்பக விருட்சம்னு ஒரு மரம் அது பாட்டுக்கு மனிதர்கள் மாதிரியே நடந்து போகும்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கிட்ட நம்ம என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அங்க சித்தர்கள் 18 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கடைசியில அந்த சித்தர்கள் யாரு, அந்த மரத்தோட உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ ரொம்பவே எனக்கு பர்சனலா இந்த புத்தகம் பிடிச்சிருந்தது. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அவரோடது கோட்டைப்புறம் வீடு. இந்த புத்தகமும் நல்லா இருந்தது. இது ஒரு ஜமீன்ல நடக்கிற ஒரு அமானுஷமான விஷயங்களை பத்தி சொல்ற ஒரு புத்தகம் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 5 வழி 3 வாசல்ங்கிற இந்த புத்தகம் இது கொஞ்சம் நம்ம பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போகும். ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல புத்தகம். இதெல்லாம் தான் இந்திரா சௌந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்கள்ல நான் ரீசெண்டா படிச்சதுல பிடிச்சது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் குமார் சார் தான் சொல்லணும். அவரோட புத்தகங்கள் இப்போ என் கையில இல்ல. என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்காங்கிற ஒரு புக் இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. ராஜேஷ்குமார் சாரோட நாவல்கள்ல எல்லாமே த்ரில்லருக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அவரோட கதைகளுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ரிவீல் பண்ற நேரம் அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர். அவரோடது மோஸ்ட்லியா நான் இந்த மாதிரி பேக்கெட் சைஸ் நாவல்ல தான் நான் அதிகம் வாங்கி படிச்சிருக்கேன். அவரோடது இன்னுமே பேக்கெட் சைஸ் நாவல்ல நிறைய கிடைக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட்ல இருக்குது சுஜாதா சார். சுஜாதா சாரோட புத்தகங்களை பொறுத்த அளவுக்கு இவரோடது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் த்ரில்லரா தான் இருக்கும். இவரோட கதைகள்ல வர கொலைகள் கூட ரொம்ப சாதாரணமாலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நிறைய சயின்டிபிக் டேர்ம்ஸ் இருக்கும். அதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி சொல்லுவாரு. சொல்லப்போனா நம்ம அறிவிக்கே எட்டாத நிறைய விஷயத்த அவர் எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுத்துவாரு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா இவரோட புத்தகம் ஆங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை பொறுத்த அளவுக்கு இது ஒரு பூர்வ ஜென்மத்தை பத்தி ஒரு கதை கொண்டுட்டு போவாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான புக்கு தான். சுஜாதா சார் புத்தகத்துல படிச்சதுலேயே இது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் ஒரு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கொலையரங்கம். இது எப்பவும் போல சுஜாதா சாரோட புத்தகங்கள் மாதிரியே ரொம்ப விறுவிறுப்பாவே போகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா மலை மாளிகைங்கிற இந்த புத்தகம். சுஜாதா சாரோட புத்தகங்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோடது எல்லாமே ஒரு குட்டி குட்டி புத்தகங்கள் தான். ஒரு 100 பக்கங்கள்லேருந்து 150 பக்கங்கள் வரைக்கும் தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரே சிட்டிங்கில் உட்காந்து படிச்சிட முடியும். அடுத்ததான் 4வது இடத்துல இருக்க எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் நரசிம்ம ஐயா தான். இவங்களோட புத்தகமான குபேரவன காவல் தான் என்கிட்ட கையில் இருக்குங்க. இவரோட இன்னொரு புத்தகமான காலச்சக்கரம்ங்கிற புத்தகம் வந்து நான் லைப்ரரியில் ஏற்கனவே எடுத்து படிச்சிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருந்திருக்கு. இவருமே பார்த்தீங்கன்னா அமானுஷம் கலந்து எழுதுகிற எழுத்தாளர் தான். அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் இதை பற்றி நிறைய இவர் எழுதுவார். பூர்வ ஜென்ம கதைகள் அந்த மாதிரி லிங்க் பண்ணியும் எழுதுவார். ஸோ உங்களுக்கு அந்த டைப் ஜானர் பிடிக்குங்கிறவங்க த்ரில்லரில் நீங்கள் இவரோட எழுத்துக்களையும் முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவை ரொம்ப பிடிச்சனால தான் அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் இவர் 4th பிளேஸ்லேயும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நான் சொல்ல போகிற 2 எழுத்தாளர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேற மொழியிலேருந்து தமிழுக்கு மொழியாக்கம் பண்ண 2 புத்தகங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முதல் எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா அகதா கிறிஸ்ட். இவங்களோட இந்த குரூர வீடுங்கிற இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இவரோட அகதா கிறிஸ்டோட புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பதிப்பகத்தில் தான் பதிப்பிக்கிறாங்க. இவரோட புத்தகங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு பயத்திலே வச்சிருப்பாரு. அடுத்ததான் யார் இவங்க கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையிலே நம்மளை வச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து யாரு கடைசியில் அந்த கொலையாளின்னு ரிவீல் பண்றதுலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைன்னு நான் சொல்லுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 328 பக்கங்களோட ஒரு புத்தகம். இந்த கதையில வந்து ஒரு 20 பக்கத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் அந்த கொலை நடந்துரும். எப்பயுமே வந்து ஒரு கதை ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கொலை நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கதையை கொண்டுட்டு போறதுதான் ரொம்ப சிக்கலான சூழ்நிலை. அந்த 20வது பக்கத்திலே கொலை நடந்ததுக்கு அப்புறம் இந்த 300 பக்கங்களை விறுவிறுப்பா கொண்டுட்டு போயிருக்காரு. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நீங்க வந்து அகதா கிறிஸ்டோட புத்தகங்கள் நீங்க கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க. இவரோட புத்தகங்கள் எல்லாமே வந்து கண்ணதாசன் பதிப்பகத்தில் தான் பதிப்பிக்கிறாங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ் எழுதின பூவின் வாசம் புரியுங்க இந்த புத்தகம். இவருமே வந்து அகதா கிறிஸ்ட் மாதிரியே இவருமே ஒரு த்ரில்லர் ஜானர் எழுதுறதுல ஒரு சூப்பரான எழுத்தாளர்னு சொல்லலாம். மொழிபெயர்ப்பு நூல்கள்னாலும் நமக்கு அந்த படிக்கிறதுல எந்த தயக்கமே இல்லைங்க, நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் இந்த டிரான்ஸ்லேஷன் புத்தகங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க. இவரோட எழுத்துக்களுமே பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பதிப்பகம் தான் பதிப்பிக்கிறாங்க. இந்த 2 மொழிபெயர்ப்பு நூல்களுமே உங்களுக்கு கண்ணதாசன் பதிப்பகத்தில் கிடைக்குது. இப்போ நான் காமிச்ச இந்த 5 எழுத்தாளர்களுமே எனக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள். இவங்களோட புத்தகம் நீங்களும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான புத்தகம் எதுங்கிறத அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் வேறு சில எழுத்தாளர்களோட புத்தகங்களும் கிரைம் புத்தகங்களும் வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் அவங்களோட புத்தகம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். தொடர்ந்து இதே மாதிரி வேறு சில புத்தகங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.